நியூஸ்7 தமிழ் மற்றும் எக்ஸல் கல்வி நிறுவனங்கள் இணைந்து நடத்திய துளிரும் விஞ்ஞானி என்ற தலைப்பிலான அறிவியல் கண்காட்சியில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பங்கேற்றனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவன கலை அரங்கத்தில் மாணவர்களின் அறிவுத்திறனை மேம்படுத்தும் வகையில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. கல்லூரியின் துணைத் தலைவரும் செயலாளருமான மதன் கார்த்திக் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்ட தனியார் பள்ளிகள் கல்வி அலுவலர் கேசவகுமார் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி சிறப்பித்தார். இந்த அறிவியல் கண்காட்சியில் ஆயிரக்கணக்கான தனியார் பள்ளிகள் மற்றும் அரசு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் தங்களது படைப்புகளை காட்சிப்படுத்தினர். சேலத்தைச் சேர்ந்த தனியார் பள்ளி மாணவிகள் நெஞ்சுவலி வந்தால் கண்டறியும் வகையில் ECG ஆட்டோமேட்டிக் எக்ஸ்டர்ன்ஸ் லெட்டர் என்ற கருவியை அறிமுகப்படுத்தினர். இதேபோன்று பல படைப்புகளை மாணவர்கள் காட்சிப்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் நியூஸ்7 தமிழ் ஆலோசகர் அருண்குமார், எக்ஸல் வர்த்தகம் மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் விமல் நிஷாந்த் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். நம் மாணவர்களின் சாதனை உலகம் போற்றட்டும். Very good morning, students in association with News7. எக்ஸல் கல்வி நிறுவனம் சார்பாக இன்றைய தினம் துளிரும் விஞ்ஞானிங்கிற ஈவெண்ட்டை நியூஸ்7ஓடு இணைந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த ஈரோடு மாவட்டம் சார்பாக கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ப்ராஜெக்ட் ஒரு 50க்கும் மேற்பட்ட கல்லூரி பள்ளிகள்லேருந்து இங்கே வந்திருக்கிறாங்க. 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இங்கே வந்திருக்கிறார்கள். இதை பார்வையிட நமது பகுதியில் இருக்கக்கூடிய 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வர இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் அறிவியலுடைய முக்கியத்துவம், அவர்களுடைய படிப்பு முக்கியத்துவத்தை புரிந்து அவர்கள் அந்த அறிவை அவர்களுக்கு அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டிய வகையில் இந்த நிகழ்ச்சியை அமைத்திருக்கிறோம். இது 2வது முறையாக இந்த ஆண்டு இந்த நிகழ்ச்சியை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே நியூஸ்7க்கு எங்களது கல்வி நிறுவனம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எக்ஸல் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நியூஸ்7 தொலைக்காட்சி இணைந்து இன்று இந்த எக்ஸல் காலேஜில் துளிரும் விஞ்ஞானி என்ற நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா மாணவர்களுடைய அறிவியல் ஆர்வத்தை உண்டு பண்ணி ஒரு விஞ்ஞானியாக உருவாக்குவது இதனுடைய நோக்கம். இந்த நியூஸ்7 தொலைக்காட்சி மாணவர்களிடையே ஒரு அறிவியல் ஆர்வத்தை உண்டு பண்ணி இது போன்ற மிகச்சிறப்பான ஒரு ஏற்பாடு செஞ்சதுக்கு பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த துளிரும் விஞ்ஞானி எக்ஸ்போக்கு நாங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். 18 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கோம் எங்கள் ஸ்கூல்லேருந்து. நாங்கள் பண்ண ப்ராஜெக்ட் ஸ்மார்ட் கியூ டோக்கன் சிஸ்டம். ஸோ நிறைய ஹாஸ்பிட்டல் பேங்க்லலாம் நிறைய க்ரௌடு இருக்கிறதுனால ஸோ அவங்க இந்த மிஷின் இருந்தால் யார் எந்த பர்சன் வராங்களோ அவங்க போயிட்டு கெட் டோக்கன் அழுத்துனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நியூ டோக்கன் நம்பர் ஜென்ரேட் ஆயிரும். அதே மாதிரி அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸோ நர்ஸோ யாராவது நெக்ஸ்ட் டோக்கன் அழுத்துனாங்கன்னா இப்போ எந்த டோக்கன் நான் கூப்பிடுறோம் அப்படிங்கிறதையும் பீப் சவுண்டோட அவங்களுக்கு இதாகும். This is my project, Vita Sensei. Every heartbeat tells a story. It listen to the meaningful story and tells what disease we are having. Some rural areas we are not having doctors and laboratories. On that, for one street we can keep this project and detect what are all the diseases we are having.